நம்ம இன்னைக்கு ப்ரைவேட் டீச்சர்ஸ் வெர்சஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் 9:30 போகணும், ஈவினிங் 4:30 PM வந்துடலாம். ஆனால் இவங்க மார்னிங் 7 o'clock போகணும் ப்ரைவேட் டீச்சர்ஸ், ஈவினிங் 6 o'clock வரலாம். நெக்ஸ்ட் இவங்க குழந்தைங்க எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை வைக்கிற ஸ்டாஃப்ஸோட குழந்தைய மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. சேல்ரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸ்டார்டிங் 20K ஆரம்பித்து 150+ எபோவ் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு 6K ஆரம்பித்து 13+ மட்டும்தான் இருக்குது. அதிகபட்சம் 15Kக்கு மேலே போகாது. இவங்க தகுதி தேர்வு எழுதி தகுதியாக உள்ளே வந்தவங்க. ஆனால் இவங்க தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமலும் சில தேர்வு எழுதாமலும் குடும்ப சூழ்நிலைக்காக உள்ளே வந்தவங்க. ஆனால் இவங்க தகுதி தேர்வு எழுதினாலும் இவங்க கொடுக்குற ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி 85%+. ஆனால் இவங்க கொடுக்குற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 90%+. ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்ட், ஸ்டேட் தேர்ட் வருஷம் இயர்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அதிகமாக வராங்க. இவங்க கிளாஸ் ரூமில் கம்பல்சரி ஸ்டாஃபுக்கான ஒரு சேர் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஆனால் அதே இது ப்ரைவேட் போனீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் போனால் கடைசி முடி நின்றுக்கிட்டு தான் இருக்கும், அவங்களுக்கான சேர் இருக்காது. இதை கேட்குறக்கும் யாரும் இல்லை. நெக்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 2 or 3 hours ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு 1 டேக்கு 1 hour மட்டும்தான் ஃப்ரீ ஹவர் இருக்கும். வேறு ஸ்டாஃப் இல்லைன்னா இவங்க கிளாஸுக்கு போனாலும் போகலாம், மேக்ஸிமம் போக மாட்டாங்க. காரணம் நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தங்காட்டி அதை வச்சு சொல்கிறேன். ஆனால் இவங்க அப்படி இல்லை. அந்த 1 hour ஃப்ரீ ஹவரில் வேறு ஸ்டாஃப் வரலைன்னா இவங்க கம்பல்சரி போய் ஆவாங்க. இவங்களுக்கு ஒரு சேல்ரி அதிகம் வேணும்னா இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. அதை வச்சு போராட்டம் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதே சேல்ரி வேணும்னா இஷ்டம்னா கஷ்டம்னா போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு கேட்கறக்கு யாரும் இல்லை. இவங்க ரிட்டையர்ட் ஆகிறப்ப 2-3 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, சொந்தமாக வீடு இருக்கும், எல்லாம் வெல் செட்டிலாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ரிட்டையர்ட் ஆகிறப்ப இப்போ எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் இருப்பாங்க. ஏன்? அதற்கான காரணம் இவங்க 30Kலேருந்து 1.5 லட்ச ரூபா முடி சம்பளம் வாங்குறாங்க, இவங்க வெல் செட்டில் ஆகிக்கிறாங்க. ஆனால் இவங்க 8Kலேருந்து 30K முடி இருக்காங்க, விலைவாசி ஏறி போயிடுது. ஆனால் இவங்க வருமானம் ஏறுறதே இல்லை. ஃபஸ்ட்டு நடக்கிற எக்ஸாம் மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி இதை மாதிரி எக்ஸாமுக்கு பேப்பர் திருத்துறதுக்கான அமௌண்ட்டும் கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஸ்டாஃப்ஸ் திருத்திடுறாங்க. ஆனால் மினிமம் ஒவ்வொரு சில ஸ்டாஃப்ஸ் ஸ்டூடெண்ட்டை விட்டு திருத்த சொல்கிறாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த சேலரியும் கிடைக்காது. ஸ்பெஷல் கிளாஸ் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, அதற்கான சேலரியும் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இவங்க வேலை செய்கிறதுக்கு சம்பளம் ஒர்த்தா இல்லை இவங்க வேலை செய்கிறதுக்கு சம்பளம் ஒர்த்தா? தகுதியானவர்கள் இவர்கள். ஆனால் இவர்கள் தான் ரிசல்ட்